குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வாரம் இன்புட் டிவைசஸ் பார்த்து முடிச்சிருந்தோம். இந்த வாரத்தில் அவுட்புட் டிவைசஸ் பார்க்குறோம். இதோட இந்த டாப்பிக்கோட இன்னொரு சின்ன டாபிக் இருக்குது, அதோட இந்த யூனிட் முடியுது. ஃபஸ்ட் அவுட்புட் டிவைசஸ். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் மானிட்டர், தமிழில் திரையகம்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டரோட மெயின் பார்ட்டு சிபியூன்னா அதுக்கு அடுத்தால பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி வந்து மானிட்டர் தான். திரையகம்னு தமிழில் சொல்கிறாங்க, அல்லது ஸ்க்ரீன்னு சொல்லலாம். அதில் தான் நம்மளோட கம்ப்யூட்டரில் செய்யக்கூடிய அனைத்து பணிகள் பற்றிய விவரங்களை வந்து அதில் பார்க்க முடியும். இப்போ இங்கே நமக்கு என்ன விளக்கம்னு சொல்கிறாங்க, அதோட வகைகள் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். Monitor is the most commonly used output device to display the information. It looks like a TV. Pictures on a monitor are formed with picture elements called pixels. மானிட்டர் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அவுட்புட் டிவைஸ். பொதுவாக அனைத்து கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஒரு அவுட்புட் டிவைஸ். இதன் மூலமாக தகவல்களை தெளிவாக கண்டு கழிக்க முடியும். கிட்டத்தட்ட இதோட அமைப்பு வந்து ஒரு டிவி மாதிரி இருக்கும். வீட்டில் டிவியில் இருக்க மாதிரியே இருக்கும். அது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும், இது கொஞ்சம் சைஸ் சிறுசாக இருக்கும். அடுத்து பிக்சல்ஸ். பிக்சல் என்ன அப்படின்னா பிக்சர் எலமெண்ட்ஸ், அதை சுருக்கி தான் பிக்சல்ஸ்னு வச்சுருக்காங்க. திரையில் நமக்கு படம் தெரியுது பார்த்தியா, அது வந்து பிக்சல் என்ற கணக்கீடு முறையும் காட்டப்படுகிறது. புள்ளி புள்ளியாக இருக்கும், அதை வச்சு தான் பிக்சல்ஸ் அளவீடு கொண்டு கணக்கிடுகிறார்கள். மானிட்டர் மே எய்தர் பி மோனோக்ரோம் which display text or images in black and white, or can be color which display results in multiple colors. பொதுவாக மானிட்டர் பொறுத்த வரைக்கும் மோனோக்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் மானிட்டர். அடுத்து கலர் மானிட்டர். பிளாக் அண்ட் ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் கருப்பு வெள்ளை படங்களாக தான் தெரியும். கலர் மானிட்டர் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கலரில் பிக்சர்ஸ் கிடைக்கும். There are many types of monitors available such as CRT monitor, LCD monitor and LED monitor. CRT expansion is cathode ray tube monitor and LCD monitor expansion is liquid crystal display and LED monitor expansion is light emitting diode monitors. சிஆர்டி மானிட்டர் பொறுத்த வரைக்கும் பழைய காலத்து டைப்பு, டிவி மாதிரி நல்லா பின்னாடி பெருசாக பின்பகுதி நீண்டுக்கிட்டு இருக்கும். அதில் ஒரு டியூப்பு, பிக்சர் டியூப்னு சொல்கிறாங்க பார்த்தியா, படங்களை ஒளிபரப்பக்கூடிய, அது கொஞ்சம் நீளமாக இருக்கும். கேத்தோட் ரே அப்படின்னு டெக்னிக்கல் பெயர், அது கேத்தோட் ரே டியூப். அந்த மானிட்டர்ஸ் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக அடுத்து எல்சிடி, லிக்யூட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. இந்த மானிட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். அந்த மானிட்டர் லேசாக கை விரலை வச்சு அழுத்துனீங்கன்னா அப்படியே வட்ட வட்டமாக, தண்ணியில் கல்லை போட்டால் எப்படி வட்ட வட்டமாக போகும் அந்த மாதிரி அப்படியே பபிள்ஸாக போயிட்டுருக்கும். அந்த டைப் மானிட்டர்ஸ் வந்து எல்சிடி மானிட்டர்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட்டு எல்இடி மானிட்டர், லைட் எமிட்டிங் டயோட்ஸ். ஒளியை உமிழக்கூடிய ஒரு சிறு சாதனம், டயோடு. அதை அடுக்கடுக்காக ஒன்று போல் சேர்த்து வச்சு எல்இடி மானிட்டர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. இப்போ எல்லாருமே தெரியும், எல்இடி டிவி வீடுகளில் எல்லா வீடுகளையும் வர ஆரம்பிச்சிட்டு, அதே மாதிரி தான் மானிட்டரில் எல்இடி மானிட்டர்ஸ் பயன்படுகிறது. அடுத்தது, த மானிட்டர் ஒர்க்ஸ் வித் எ விஜிஏ கார்டு. விஜிஏ மீன்ஸ் வீடியோ கிராஃபிக்ஸ் அரே கார்டு. The video graphics card helps the keyboard to communicate with the screen. It acts as an interface between the computer and the display monitor. Usually, the recent motherboards incorporate built-in video card.
VGA, வீடியோ கிராஃபிக்ஸ் அரே கார்டு. இந்த கார்டு மூலமாக தான் மானிட்டர் ஆகுது ஒரு தகவலை ஒளி உருவத்தில் டிஸ்பிளே பண்ணுது, ஸ்க்ரீனில் காட்டுது. இதுக்கு இந்த வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டுங்கிற சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணுது. முன்னாடிலாம் கம்ப்யூட்டரில் இது தனியாக வாங்கி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் மானிட்டரில் எல்லாமே மதர் போர்ட்லேயே அதோட VGA கார்டோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகி வர ஆரம்பிச்சு. இட் ஆக்ட்ஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் கம்ப்யூட்டர் அண்ட் டிஸ்பிளே மானிட்டர். இந்த VGA கார்டு இன்டர்ஃபேஸ்னால் இடைமுகமாக, யாருக்கும் கம்ப்யூட்டருக்கும் டிஸ்பிளே மானிட்டர் இடைமுகமாக இது பயன்படுகிறது. The first computer monitor was part of the Xerox Alto computer system, which was released on March 1st, 1973. முதல் மானிட்டரோட கம்ப்யூட்டர் வெளியான நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி 1973ஆம் வருடம். அந்த சிஸ்டத்தோட பேர் ஜெராக்ஸ் அல்டோ கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு பேர். இந்த ஜெராக்ஸ் அல்டோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலமாக முதல் கம்ப்யூட்டர் மானிட்டருடன் வெளிவர ஆரம்பித்தது. வெளியான ஆண்டு 1973ஆம் ஆண்டு மார்ச் முதல் நாள். அடுத்த இன்புட் டிவைஸ் என்னன்னு பார்த்தோம்னா பிளாட்டர். பிளாட்டர் இஸ் an output device that is used to produce graphical output on papers. It uses single color or multicolor pens to draw pictures. Platter, one of the output device, எல்லாருக்குமே தெரியும். இது எப்படி இருக்குங்கிறத இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பெரிய பேப்பரில் நம்மளோட அவுட்புட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து கட்டுறது. இதில் 2 வகையான அவுட்புட் கிடைக்கும். ஒரே கலர் சிங்கிள் கலர் அவுட்புட், அடுத்து மல்டி கலர் அவுட்புட், ஒன்றுக்கும் மேற்பட்ட நேரங்களில் எடுக்கக்கூடிய பிரிண்ட் அவுட்ஸ். இதை பற்றி உனக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறாருந்தா, இப்போ இந்த ஃப்ளெக்ஸ் பேனர்ஸ் வந்திருக்கு, பார்த்துருக்கீங்களா? ஃப்ளெக்ஸ் பேனரில் போஸ்ட் மாதிரி பெரிய சைஸு சின்ன சைஸ்லாம் அடிக்கிறாங்க. அதுதான் பிளாட்டருக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அடிக்கிறவும் செய்யலாம், கலர்லேயும் பிரிண்ட் அவுட் பண்ணி பார்க்க முடியும். அடுத்த அவுட்புட் டிவைஸ் வந்து பிரிண்டர். பிரிண்டர் ஆர் யூஸ் டு பிரிண்ட் த இன்ஃபர்மேஷன் ஆன் பேப்பர்ஸ். Printers are divided into 2 main categories. One is impact printers, another one is non-impact printers. அடுத்த அவுட்புட் டிவைஸ் என்னன்னு பார்த்தா பிரிண்டர். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பிரிண்டர் என்ன பண்ணுது? நம்மளோட கம்ப்யூட்டரில் செஞ்ச பணிகளோட ரிசல்ட்டை பேப்பரில் அச்சடித்து தருகிறது. இந்த பிரிண்டரை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று இம்பேக்ட் பிரிண்டர்ஸ், அடுத்து நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். இம்பேக்ட் பிரிண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு விளக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழில் தட்டல் அச்சுப்பொறி அப்படிங்காங்க. நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ்க்கு தட்டா அச்சுப்பொறி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்னங்கிறத பார்த்தோம். இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். These printers print with striking of hammers or pins on ribbon. These printers can print on multi-part by using mechanical pressure. For example, dot matrix printer and line matrix printer are impact printers. Impact printers பொறுத்த வரைக்கும் இயந்திர ப்ரெஷர், மெக்கானிக்கல் ப்ரெஷர்னு சொல்கிறோம், இயந்திர அழுத்தம் மூலமாக பிரிண்டிங் நடைபெறுகிறது. சின்ன சின்ன பின்கள் மூலமாக அந்த ரிப்பனில் அந்த பின் பட்டு அந்த ரிப்பனில் இங்க் இம்ப்ரெஷன் வந்து பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறோம். டைப்ரைட்டிங் மிஷினை பார்த்தீங்கன்னா தெரியும். டைப் அடிக்க அடிக்க ஒரு கம்பியிலேருந்து எழுத்துக்கள் போய் அந்த ரிப்பனில் படும். ரிப்பனில் அழுத்தோடனே அந்த ரிப்பனில் இருக்க கலர் ப்ளூவோ அல்லது பிளாக்கோ இருக்கும். அதன் மூலம் பேப்பரில் அந்த அச்சு கரெக்டாக விடும். அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸை உருவாக்கியிருக்காங்க.
அடுத்து இந்த இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் வகைகள்னு பார்த்தா டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் that prints using a fixed number of pins or wires. Each dot is produced by a tiny metal rod, also called a wire or pin, which works by the power of tiny electromagnetic and solenoid, either directly or through the set of small levers. It generally prints one line of text at a time. The printing speed of these printers varies from 30 to 1550 CPS. CPS expansion is character per second. டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டை பொறுத்த வரைக்கும் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், மேட்ரிக்ஸ் ஃபார்மெட் நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்க 10th மேக்ஸில். அந்த வடிவத்தில் புள்ளி புள்ளியாக அச்சடிக்கிற மிஷின் தான் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பின்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அல்லது வயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதன் மூலமாக அந்த அச்சு பணி நடைபெறுகிறது. புடி கம்பிகள் பின்ஸ் அப்படி மூலமாக அதை ஃபிக்ஸட் பண்ணி அதில் மெக்கானிக்கல் ப்ரெஷர் எலக்ட்ரோ மேக்னட்டிக் மூலமாக ப்ரெஷர் கொடுக்க வச்சு இது ஃபங்க்ஷன் ஆகுது. இதோட வேகம்னு பார்த்தீங்கன்னா 30 எழுத்துக்கள் பெர் செகண்ட், நிமிடத்திற்கு 30 எழுத்துக்கள் இருந்து அதிகபட்சமாக 1550 எழுத்துக்கள் வரை அச்சிட முடியும், கேரக்டர் பெர் செகண்ட். அடுத்தது லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். என்ன பார்த்தீங்களா, இந்த பிரிண்டர் நிறைய டீ கடையில் பலசர் கடையில் இந்த பிரிண்டர் பார்க்கலாம். ஒரு இது மாதிரி இருந்து கீங் சத்தம் போட்டு பிரிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இது என்னங்கிற பார்க்கலாம். Line matrix printers used a fixed print head for printing. Basically, it prints a page wide lines of dots, but it builds up a line of text by printing lines of dots. Line printers are capable of printing much more than 1000 lines per minute, resulting in thousands of pages per hour. These printers also use mechanical pressure to print on multi-part using carbon papers. லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் தமிழில் பார்த்தீங்கன்னா வரி புள்ளி அச்சுப்பொறி. இதில் நிரந்தரமாக ஒரு ஹெட்டு மாதிரி ஒரு டிவைஸ் வச்சுருக்காங்க, தலைப்பகுதியை வச்சு அதுக்குள்ளே ரிப்பன் கிராஸ் ஆகி பிரிண்ட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த பிரிண்டரை கொஞ்சம் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். இந்த பாருங்கள், சென்டராக இருக்கிறது ஹெட்டு, வெள்ளையாக இருக்கிறது பேப்பரு, அது நடுவில் மத்தி பகுதியில் ஒரு இருக்குல்ல அதுக்கு பேர் ஹெட்டும்பாங்க. அதுக்கு நடுவில் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு கருப்பு கோடு மாதிரி தெரியுது, அது ரிப்பன். இந்த ரிப்பனில் அந்த ஹெட்டு முன்னாடி பின்னாடி மூவ் ஆகிட்டே இருக்கும். மூவ் ஆகிருக்கும்போது அதில் உள்ள சின்ன சின்ன பின்ஸ் மூலமாக எழுத்துக்கள் புள்ளி புள்ளியாக அச்சடிக்கிறது. அது ஒரு வரி ஃபுல்லாக அச்சடித்து அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப ரிட்டன் வந்து மறுபடியும் அந்த வரி அடிச்சு அடுத்த ஒரு வரி ஃபுல்லாக அடிச்சு இப்படியே அடித்து ஒரு எழுத்துக்களை உருவாக்குகிறது. இதோட வேகம்னு பார்த்தீங்கன்னா வினாடிக்கு 1000க்கும் மேற்பட்ட வரிகளை அச்சிடும் திறனை கொண்டுள்ளது. இதனால் ஒரு மணி நேரத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான பக்கங்களை அச்சிட செய்கிறது. இதுதான் லைன் மேட்ரிக்ஸோட சிம்பிள் டெக்னாலஜி. அடுத்தது நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ், தட்டா அச்சுப்பொறி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தட்டா அச்சுப்பொறி பார்க்கலாம். These printers do not use striking mechanism for printing. They use electrostatic or laser technology. Quality and speed of these printers are better than impact printers. For example, laser printers and inkjet printers are non-impact printers. இந்த நான்-இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் தமிழில் தட்டா அச்சுப்பொறின்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து எந்த விதமான மெக்கானிக்கல் சிஸ்டமும் பயன்படுத்துவதில்லை. அதற்கு பதிலாக லேசர் டெக்னாலஜி அல்லது எலக்ட்ரோஸ்டாட்டிக் டெக்னாலஜி, நிலை மின்னோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி அச்சடிக்கும் பணி நடைபெறுகிறது.
இதில் என்ன ஆகும் அப்படின்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும், தரம், அதே மாதிரி ஸ்பீடாக காப்பி பிரிண்ட் பண்ணி தரக்கூடிய 2 விஷயங்கள் இந்த நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் முக்கியமான பகுதி. உதாரணம்னு பார்த்தேன், லேசர் பிரிண்டரும் இங்க்ஜெட் பிரிண்டரும் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ்க்கு எடுத்துக்காட்டுகளாக காட்டப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் லேசர் பிரிண்டர். லேசர் printers mostly work with similar technology used by photocopiers. Laser printers mostly work with similar technology used by photocopiers. இந்த ஃபோட்டோகாப்பியர்ஸுங்க வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அதே நேரத்தில் ஜெராக்ஸ்ன்னு சொன்னால் உடனே சொல்லிடுவான், அப்படி தானே? ஜெராக்ஸ்னு என்ன? நம்மளோட அசல் சான்றிதழ் கொடுத்து அதோட நகல் காப்பியை வாங்கிடுறோம். அது 2க்கு நடுவில் பிரிண்ட் எடுக்கும்போது ஒரு லைட் பீம் பாஸ் ஆகும். அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஃபோட்டோ காப்பியர் மெஷின் சொல்கிறாங்க. அந்த லைட் பீம் மூலமாக மேலே ஒரிஜினல் டாக்குமெண்ட்டில் இருக்க டேட்டாஸை கேப்சர் பண்ணி பிரதி எடுத்து கீழே இருக்க ஒயிட் பேப்பரில் அச்சடித்து தரக்கூடிய டெக்னாலஜி. அதை அழகாக சொல்லியிருக்காங்க. லேசர் பிரிண்டர்ஸ் மோஸ்ட்லி ஒர்க் வித் சிமிலர் டெக்னாலஜி யூஸ்டு பை ஃபோட்டோ காப்பியர்ஸ். அந்த மிஷினோட சேம் டெக்னாலஜியை பயன்படுத்தி லேசர் பிரிண்டரில் பிரிண்டிங் ப்ராசஸ் நடைபெறுகிறது. இட் மேக்ஸ் எ லேசர் பீம் ஸ்கேன் பேக் அண்ட் ஃபோர்த் கிராஸ் எ ட்ரம் இன்சைட் த பிரிண்டர் பில்டிங் அ பேட்டர்ன். இட் can produce very good quality of graphic images. One of the chief characteristics of laser printer is their resolution. That is, how many dots per inch. Simply DPI. The available resolution range around 1200 DPI. Approximately, it can print 100 pages per minute. That's called PPM. இந்த லேசர் பிரிண்டரை படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க லேசர் பிரிண்டர். இதோட டெக்னாலஜி லேசர் பீம் மூலமாக அல்லது எலக்ட்ரோஸ்டாட்டிக் சொல்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அச்சடிக்கப்படுகிறது. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, குவாலிட்டி சூப்பராக இருக்கும், கிளியராக இருக்கும், வேகம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நிறைய பிரிண்ட் அவுட்டை இதன் மூலமாக எடுக்க முடியும். இதுக்குள்ளே ஒரு ட்ரம் மாதிரி ஒரு உருளை இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் லேசர் பீம் முன்னாடி பின்னாடி ஸ்கேன் ஆகிட்டே போன மாதிரி இருக்கும், முன்னாடி பின்னாடி மூவ் ஆகிட்டே இருக்கும். அதன் மூலமாக மின்சாரம் நிலைநிறுத்தப்பட்டு ஒளியை உருவாக்கி அசலிலிருந்து பிரதி எடுக்கப்படுகிறது. இது எவ்வளோ அளவு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு ஒரு குறியீடு வச்சுருக்காங்க. அதுக்கு தான் டிபிஐன்னு சொல்லக்கூடிய டாட்ஸ் பர் இன்ச் அப்படிங்க. அதிகபட்சமாக 1200 டிபிஐக்கு பிரிண்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. டாட்ஸ் பர் இன்ச்சு பிரிண்ட் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இதன் காரணமாக ஒரு நிமிடத்திற்கு 100 பக்கங்களை அச்சிட முடியும். ஒரு நிமிஷத்தில் 100 பேஜ் வேகமாக பிரிண்ட் பண்ண முடியும். அந்த அளவு தான் பிபிஎம்னு சொல்கிறாங்க, பேஜ் பர் மினிட். ஓகே, நெக்ஸ்ட் இங்க் ஜெட் பிரிண்டர்ஸ். இந்த வார்த்தையிலே ஒரு விளக்கம் இருக்குது, தெரிஞ்சிருக்கும். இங்கை ஜெட் மூலமாக ஸ்ப்ரே பண்ணுறது, இங்கை ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிரிண்டர். இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் யூஸ் கலர் கேட்ரேஜஸ் வித் கம்பைன்ட் மெஜந்தா, yellow and cyan inks to create color tones. A black cartridge is also used for monochrome output. Inkjet printers work by spraying ionized ink at the sheet of paper. The speed of inkjet printers generally range from 1 to 20 page per minute. It's called PPM. Inkjet printers டயக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்துங்க தெரிஞ்சுக்கும். இதில் சின்ன சின்ன குப்பிகளில் இங்க் வச்சுருக்காங்க. முதல் குப்பி கருப்பாக இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் இங்க். பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் பர்பஸ்க்கு மட்டும்தான் பயன்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெஜந்தா, எல்லோ, அடுத்து சியான், 3 கலர் கொண்ட கேட்ரேஜ். கேட்ரேஜுங்கிறது ஒரு சின்ன டப்பாவில் அந்த இங்க், அந்த பர்டிகுலர் இங்கை மட்டும் அடைச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் கேட்ரேஜ்னு சொல்கிறாங்க. இந்த 3ஐயும் ஹீட் பண்ணி
எலக்ட்ரிக்கல் ஹீட் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணி தெளிக்க வைக்கிறாங்க. இங்கே ஸ்ப்ரெட் பண்ணுறது தெளிப்பான் அப்படிம்பாங்க. அது என்ன ஆகுது, அந்த மிஷினில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறனா சூடாகி அதன் மூலமாக இங்கு பபிள்ஸாக குமிழாக ஸ்ப்ரே பண்ண வச்சு அவுட்புட்டு பிரிண்டிங் பர்பஸில் பேப்பரில் நடைபெறுகிறது. இதோட ஸ்பீடு 1 to 20 பேஜ் பெர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு 20 பேஜ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. The use of technology of firing ink by heating it so that it explodes towards the paper in bubbles or by using piezoelectricity in which tiny electric currents controlled by electronic circuits are inside the printer to spread ink in jet speed. An inkjet printer can spread millions of dots of ink at the paper every single second. அந்த விளக்கம் சொன்னோம்ல, அதுக்கான ஆங்கில. அடுத்த அவுட்புட் டிவைஸ்னு பார்த்தா ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், ஒன்லி ஆடியோ அவுட்புட்டை மட்டும் வெளியிடுகிறது. Speakers produce voice output, that is called audio. Using speaker along with speech synthesis software, the computer can provide voice output. This has become very common in places like airlines, schools, banks, railway stations, etc. ஸ்பீக்கரோட படம் எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருக்கிறது தான். இதில் என்ன நடக்குங்கிறதும் சொல்லிடலாம் ஈஸியாக. வெறுமன வாய்ஸ் அவுட்புட் மட்டும்தான் கிடைக்கும். இதுக்கான சாஃப்ட்வேரை ஏற்கனவே கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அதன் மூலமாக இந்த ஸ்பீக்கர் ஃபங்க்ஷன் நடைபெறுகிறது. அதிகமாக நீங்கள் பேங்கில் பார்க்கலாம், ஸ்கூல்ஸில், ரயில்வே ஸ்டேஷனில், ஏர்போர்ட்ஸில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. பேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணம் வாங்குறதுக்கு காத்திருந்தால் டோக்கன் நம்பர்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா, அந்த சவுண்டு ஸ்பீக்கர் மூலமாக வெளியிடுறது. அதேமாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் இத்தனாவது பிளாட்ஃபார்மில் இந்த ட்ரெயின் வரப்போகுது, இன்னும் அரை மணி நேரத்தில் வரும், 1 மணி நேரத்தில் வரும்னு தகவல் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோ அவுட்புட்டுக்காக இந்த ஸ்பீக்கர்கள் பயன்படுகிறது. அடுத்த அவுட்புட் டிவைஸ்னு எடுத்துக்கிட்டால் மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். Multimedia projectors are used to produce computer output on a big screen. These are used to display presentation in meeting halls or in classrooms. இந்த படத்தை பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் எப்படி இருக்குங்கிறது. மானிட்டரில் பார்க்கக்கூடிய தகவல்களை பெரிய திரையில் காட்டுறதுக்கு இந்த சாதனம் பயன்படுகிறது, மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். அது என்ன மல்டிமீடியா? ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்படிங்கிறதா மல்டி அப்படிம்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் எண்கள், எழுத்துக்கள், படங்கள், நகரும் படங்கள், ஒலி அலைகள் இவ்வளத்தையும் சேர்ந்து ஒன்று போல் காட்டுறது தான் மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் அப்படின்னாங்க. இதை வச்சு மீட்டிங் ஹாலில் ஒரு செய்தியை திரையிறதுக்கு பயன்படுத்தலாம். நம்ம ஸ்கூல்லையும் கம்ப்யூட்டர் லேப்லேயும் சரி, மீட்டிங் ஹால்லையும் சரி இந்த ப்ரொஜெக்டர் இருக்குது. ஸ்கூல் திறந்தவொடனே அதை பற்றி டீட்டெயில்டாக நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். Last topic is booting of computer. An operating system is a basic software that makes the computer to work. When a computer is switched on, there is no information in its RAM. At the same time, in ROM, the pre-written program called post will be executed first. Post expansion is power on self test. என்ன சொல்கிறாங்க, பூட்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் முக்கியமான ஒரு பகுதி சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் மூலமாக தான் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய வன்பொருட்களான ஹார்ட்வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த ஹார்ட்வேர்ட்ஸை நமக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு உதவி பெறுகிறது. இந்த கம்ப்யூட்டரை நம்ம ஆன் பண்ண உடனே இதில் ரேம், ரோம் அப்படிங்கிற 2 விஷயத்தை ஏற்கனவே நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். ரேமில் எந்த விதமான தகவலும் இருக்காது. ரோமில் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டது ப்ரோக்ராம், ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம், இட் இஸ் கால்டு போஸ்ட் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்.
This program checks if the device like RAM, keyboard, etc. are connected properly and ready to operate. In these devices are ready, then the BIOS gets executed. BIOS means basic input output system. This process is called booting. இந்த ஒரு கொஸ்டின் 2 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே நீங்கள் போய் கம்ப்யூட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணி பவர் சப்ளை உள்ளே போட உடனே கம்ப்யூட்டரை முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேமில் எந்த தகவலும் இருக்காது. ரோமில் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் போஸ்ட்னு சொல்கிறாங்க, பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்க, 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இதுதான் முதல்ல செயல்படுகிறது. இது என்ன பண்ணுது, கம்ப்யூட்டரில் இணைக்கப்பட்டுள்ள ரேம், கீபோர்டு, மானிட்டர் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு செக்கிங் பண்ணுது, டெஸ்ட் பண்ணுது. அதான் செல்ஃப் டெஸ்ட். நீ கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிவிட்டு கவனமாக கீபோர்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன்னா கீபோர்டில் 2 லைட் அப்படி பிளிங்க் ஆகி ஆன் ஆகி ஆஃப் ஆகும். அதான் பிளிங்க் ஆகுது, அணைஞ்செறிகிறது. என்ன அர்த்தம்னா சப்ளை எல்லாத்துக்கும் போய் எல்லாம் ரெடியாக இருக்கா, கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷனுக்கு தயாராகிட்டா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். இந்த டெஸ்ட் எல்லாம் ஓகே ஆயிட்டு அப்படின்னு சொன்ன உடனே கம்ப்யூட்டரு ரெடியாக இருக்குது ப்ராசஸ்க்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய பயாஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் பூட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நடைபெறுதுன்னா, தேர் ஆஃப்டர் எ ப்ரோக்ராம் கால்ட் பூட்ஸ்ட்ராப் லோடர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஓஎஸ் ஃப்ரம் த ஹார்ட் டிஸ்க் இன் டு மெயின் மெமரி. Now the OS gets loaded and will get executed. Booting process is of 2 types. One is cold booting, another one is warm booting. அதாவது இந்த பூட்டிங் ப்ராசஸ் நடைபெற்று ஓகே அப்படின்ன உடனே எல்லா சிஸ்டம் ரெடியாக இருக்குது, ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலான்னு சொன்ன உடனே பூட்ஸ்ட்ராப் லோடருங்கிற ப்ரோக்ராம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது விண்டோஸாக இருக்கலாம் அல்லது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கலாம், அதை ஹார்ட் டிஸ்கில் இருந்து எடுத்து மெயின் மெமரிக்கு பாஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் நம்ம கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தயாராகிறது. இது எல்லாமே கண்ணை மூடி முடிக்கல வேகமாக நடைபெறுகிறது. சில நொடிகளில் இந்த வேலை நடைபெறுகிறது. இது நடந்ததுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டர் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். இதில் 2 டைப் இருக்குது பூட்டிங் ப்ராசஸில். ஒன் இஸ் கோல்டு பூட்டிங், அனதர் ஒன் இஸ் வார்ம் பூட்டிங். கோல்டு பூட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். when the system starts from initial state, that is it is switched on, we call it cold booting or hard booting. அதாவது கம்ப்யூட்டர் நம்ம ஆன் பண்ண உடனே முதல் பகுதி என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டர் நம்ம ஆன் பண்ணுறோம்ல, ஆன் பண்ண உடனே சுவிட்ச் ஆன உடனே கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் ஆகி ரெடி ஆகி வருது பார்த்தியா, அதுக்கு பேர் கோல்டு பூட்டிங் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இன்னொரு பேரான ஹார்ட் பூட்டிங் சொல்லலாம். when the user presses the power button, the instructions are read from the ROM to initiate the booting process. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தியா பூட்டிங் ப்ராசஸ். கம்ப்யூட்டர் பவர் ஆன் பண்ண உடனே இன்ஸ்ட்ரக்ஷனை ரோம், ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லக்கூடிய ரோம்லேருந்து எடுத்து பூட்டிங் ப்ராசஸ் நடைபெறுகிறது. சில நேரம் கம்ப்யூட்டர் ஹேங் ஆகி நின்று இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் நடக்காது. அந்த நேரத்தில் ரீஸ்டார்ட் பட்டனை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி விடுவோம். அந்த நேரத்தில் செயல்பாடு நடைபெறுகிறது. இந்த மாதிரி பூட்டிங் பேர் தான் வார்ம் பூட்டிங் அப்படிம்பாங்க அல்லது சாஃப்ட் பூட்டிங். The system does not start from initial state and so all diagnostic tests need not be carried out in this case. மறுபடியும் வாசிக்கிறேன், கவனமாக பாருங்கள். The system does not start from initial state and சப்ளை போய் பார்க்கும் பார்த்தியா, அந்த ப்ராசஸ் இதில் நடைபெறாது. ரீஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ஸ்ட்ரெயிட்டாக கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகும். இதைத்தான் வார்ம் பூட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன மைனஸ், there are chances of data loss and system damage as the data might not have been stored properly. இதனால் என்ன ஆகும்னா, கம்ப்யூட்டரில் இருக்க தரவுகள் அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸ்டோர் பண்ணாமல் விட்ட தகவல்களும் என்ன ஆயிரும், அழிகிறதுக்கு வாய்ப்பாகிறது. இந்த பூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மார்க் கொஸ்டின் உண்டு. வாட் இஸ் மீன் பை பூட்டிங்னு கேட்கலாம்.
அல்லது வாட் ஆர் த பூட்டிங், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பூட்டிங்னு கொஸ்டின் கேட்கலாம். கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. இதோட ஃபஸ்ட்டு லெசன் ஓவர் ஆகுது. இதில் இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு இருக்குது பார்த்தியா, இதை பூரா நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதில் நிறைய 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் இதுலேயே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 மார்க் கொஸ்டின்லாம் குறித்து வைக்க சொல்லியிருந்தேன். இல்லாதவங்க மறுபடியும் அதை புக்கை பார்த்து வாசித்து ஃபுல் போர்ஷனையும் வாசித்து கொஸ்டினுக்கு ஆன்சர் குறித்து வச்சுக்கேன். செக்ஷன் பியில் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ், இது 2 மார்க் கொஸ்டின். இந்த 8 கொஸ்டினுக்கான ஆன்சரையும் நீங்களே வாசித்து பார்த்து எந்தெந்த இடத்துல இருப்பீங்க. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் நிறைய விடைகள் இந்த கேள்விகளுக்கு இருக்கிறது. அதேமாதிரி 3 மார்க் கொஸ்டின் செக்ஷன் சியை பார்த்துங்க. செக்ஷன் டியை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் கொஸ்டின். இந்த லெசனில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கொஸ்டின் எடுத்துக்கிட்டால் முதல் கொஸ்டினும் 2வது கொஸ்டினும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வித் நீட் டயக்ராம், படம் வரைஞ்சி அதோட காம்போனன்ட்ஸை குறிக்க சொல்லியிருக்காங்க. 2வது கேள்வி டிஸ்கஸ் த வேரியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், கணிப்பொறியின் தலைமுறைகளை பற்றி எழுதுங்க அப்படின்னு. இந்த 2 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் ஆனுவலுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். கவனமாக இந்த கொஸ்டினை எழுதி படித்து வரவங்க கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.